நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைட்டு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போறோம்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய 3 நாடுகள் தற்போது மிகப்பெரிய அளவிலே யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது. அந்த போராட்டத்தை ஒட்டி சில மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான விமர்சனங்களை செய்திருக்கிறீர்கள். அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நமது வீடும் சரி, இந்த நாடும் சரி, அமைதியாக இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளி உட்பட எல்லோரும் இங்கு சிறப்பாக வாழ முடியும். அமைதி இல்லாத குடும்பம், அமைதி இல்லாத மனது, அமைதி இல்லாத நாடு எந்த காலத்திலும் உருப்பட்டதாக சரித்திரமில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையே அமைதி தான். எல்லோரையும் அரவணைப்போம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லோரையும் நம்மை போல் எண்ணுவோம் என்று சொல்லி வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட பாரதம் நம்முடைய பாரதம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவினுடைய அயல்நாட்டு கொள்கை பல ஆண்டுகளாக எப்படி இருந்தது என்றால், யார் துன்பப்படுகிறார்களோ, யார் வலுத்தவனால் வலியவனால் துன்புறுத்தப்படுகிறானோ, எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர் பக்கம் நாம் நின்று கொண்டிருந்திருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாக அப்படித்தான் இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையானது இருந்திருக்கிறது. ஆனால் சமீப காலமாக அந்த அயலுறவு கொள்கையானது மாற்றப்பட்டு வருகிறது. அதை பற்றி பேசுவதற்கு நாம் அரசியல் இங்கே செய்யவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. அதே போல் இஸ்ரேலும் யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை ஒட்டி ஈரான் அமெரிக்கா எந்தெந்த தளங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்களோ, குறிப்பாக வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, பஹ்ரைன், துபாய், இப்படி உள்ளிட்ட பல நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியாக குண்டுமலை பொழிந்து வருகிறார்கள். இவர்கள் அவர்களை தாக்குவதும் அவர்கள் இவர்களை தாக்குவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த போர்களினால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பொருட்சேதம் ஏற்படுகிறது ஒருபுறம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் பலியாகி கொண்டிருப்பது மறுபுறம். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குண்டுமலை பொழிகிற போதும் லட்சக்கணக்கான மக்கள் கைகளை இழந்து, கால்களை இழந்து, கண்களை இழந்து மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய சிந்தனை என்ன? நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும், ஊர்பையை எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன, எவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன? அதுவா நம்முடைய நோக்கம்? நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் உருவாகாமல் தடுப்பதும் நம்முடைய நோக்கம். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 நாடுகளும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவி உலகம் முழுவதும் தன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அந்த நாட்டுடைய இயற்கை வளங்களை சூறையாட வேண்டும் என்பதற்காக போர் தொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் மதுரை மாநகர் குழுவின் சார்பிலே ஒரு போராட்டமானது நடைபெற்றது. கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்ட காணொலியை நம்முடைய ஃபேஸ்புக் பக்கமாகிய மாற்றுத்திறனாளியின் சங்கமம் என்கிற பக்கத்திலே நான் பதிவிட்டிருந்தேன். அதை பார்த்த பல மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பு தெரிவித்ததோடு சில மாற்றுத்திறனாளிகள் மிக கொடூரமாக விமர்சனம் செஞ்சிருக்கிறீர்கள். அதில் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க. பொதுவாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லா இடத்திலும் நாம் எல்லோரையும் விமர்சிக்கிறோம். முதலமைச்சரை விமர்சிக்கிறோம், அமைச்சர்களை விமர்சிக்கிறோம், அதிகாரிகளை விமர்சிக்கிறோம். எந்த இடத்திலாவது அவர்களை கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியோ, தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியோ இங்கே விமர்சிக்கவில்லை. அவருடைய கொள்கை தான் நமக்கு எதிரியே ஒழிய தனிப்பட்ட நபர்கள் எதிரிகள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் விமர்சிக்கிற போது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது, நான் உட்பட. தரமாக விமர்சிக்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த காணொலியை பல பெண்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னால் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு விமர்சிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? உதவித்தொகை வரல, இதுக்கெல்லாம் போராடுறதை விட்டு போட்டு நீங்கள் அதுக்கு போய் கேட்குறீங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது எனக்கு, அதுக்கெல்லாம் கேட்காம இதை போய் கேட்குறீங்க. இப்படி பல விமர்சனங்கள். எனக்கு பைக் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு போட்டு எங்கேயோ நடக்கிற ஈரான் போராட்டத்துக்கும்
இங்கேயே நடக்கிற அமெரிக்காவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இங்கே போராட்டம் பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. நீங்கள் கேட்டீங்கல்ல, அன்றைக்கி நாங்கள் போராட்டம் பண்ணோம்ல, அந்த போராட்டத்தினுடைய விளைவுகளை இன்றைக்கி நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்கல்ல, எங்கே போங்க. இந்த போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? கேஸ் வீட்டில் புக் பண்ணால் அடுத்த நாள் வீட்டில் வந்து நிற்கும். ஏன் சில நேரங்களில் சாயங்காலம் காலையில் புக் பண்ணால் சாயங்காலம் கேஸ் வந்துடும். இப்போ போங்க, கேஸை அப்ளை பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், வீட்டுக்கு வருதான்னு பார்ப்போம். ஒரு நாளில் வருதா, 2 நாளில் வருதான்னு பார்ப்போம். போருடைய ஆபத்து வந்துருச்சுல்ல, உங்கள் அடுப்பங்கிற வரைக்கும் வந்துருச்சுல்ல, போய் டீ கடையில் போய் பாருங்கள். எல்லா கடையிலையும் 15 ரூபாய்க்கு மேலே ஏற்றிட்டான். பலகாரம் சாதாரண சின்ன கடையில் 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்ற பலகாரம் 5 ரூபாய்க்கிட்டான். எல்லா இடங்களிலும் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுருச்சு, பல தள்ளுவண்டி கடைகள் மூடப்பட்டுருச்சு. 1-2 பிழைச்சிருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடைகள் கிட்டத்தட்ட 2 மடங்கு விலையேற்றிட்டான். இந்த விலையேற்றினா மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் கன்செஷன்லாம் கொடுக்க போகிறான். நான் பஸ்ஸில் கால் பண்ண கட்டணத்தை கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறான். இன்னும் இருக்குது, இன்னும் போர் இன்னும் நடந்துட்டு இருக்குது, இன்னும் முடியல. எந்த நாட்டிலிருந்தும் இந்தியாவுக்குள் பொருட்கள் வர முடியல, எண்ணெய் வளங்கள் எதுவுமே வர முடியல. எண்ணெய் இல்லைன்னா எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பீங்க? பெட்ரோல் டீசல் தான் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்னா காய்கறிகள் எப்படி விளைவித்தரத்துலேருந்து விற்கிற இடத்துக்கு வரும்? மளிகை பொருட்கள் எப்படி உற்பத்தி ஆகிற பொருட்கள்லேருந்து விற்பனை ஆகிற இடத்துக்கு வரும்? சரி, நீங்கள் தான் ஒரு பொருளை வாங்கணும்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட முடியுமா? அப்படியே ஆர்டர் போட்டாலும் ஆர்டர் போட்டவங்க எப்படி கொண்டு வந்து கொடுப்பான்? உனக்கு எதில் கொண்டு வருவான்? கையில் தூக்கிட்டு டெல்லியிலேருந்து கையில் தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே நடந்து வருவானா? இல்லை சென்னையிலேருந்து உங்கள் வீட்டு கையில் தூக்கிட்டு வருவானா? எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் இந்த சந்தைக்குள்ளே தான் நீங்கள் நுழைஞ்சாகணும். பெட்ரோல் டீசல் இல்லாமல் வாழ்க்கையை நான் பெட்ரோல் பைக் ஓட்டுறது இல்லைங்க, எங்கள் பைக் இல்லைங்க, என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுங்க, எனக்கும் பெட்ரோலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் இருந்துட முடியுமா? பெட்ரோல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, டீசல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. லாரிகள் எப்படி ஓடுது, சரக்கு வாகனங்கள் எப்படி ஓடுது, ரயில் எப்படி ஓடுது, பஸ் எப்படி ஓடுது. ஆக இப்படி எல்லா விஷயங்களுமே பின்னி பிணைஞ்சது பெட்ரோல் டீசல் தான். அந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தினால இன்றைக்கி அறிவிக்கப்படாத ஊரடங்கு உத்தரவு வரப்போகுது. இன்றைக்கு கொரோனா டயத்தில் வீட்டுக்குள்ளே முடங்க அவ்வளோ நாள் முடங்கி கிடந்தமோ எல்லாம் இருக்குது, திறந்து விட்டுருப்பாங்க. ஆனால் வெளியில் போக முடியாது. வண்டிக்கு போனால் பெட்ரோல் கிடைக்கல, வீட்டுக்கு கேஸ் கிடைக்கல, அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும்? அப்போ நாம் நல்லாக புரிஞ்சுக்கணும் மாற்றுத்திறனாளி நண்பர்களே, சுயநலமாக தயவுசெய்து இருக்காதீங்க, சுயநலமாக இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அதுக்காக போராட்டம் நடத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதே சமயம் எதுவாக இருந்தாலும் நாம் இருப்பது எங்கே இருக்கோம்? இந்த தேசத்தில் இருக்கணும், இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த நாட்டினுடைய நலனுக்கு, இந்த நம்முடைய மாநிலத்தினுடைய நலனுக்கு தேவையான விஷயங்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே போராட்டம் பண்ணதுனால அங்கே போய் நிறுத்திடுவானா அப்படிங்கெல்லாம் இல்லை. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை கண்டிப்பாக நாம் பதிய வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த போருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற எதிர்ப்பை பதிய வைக்க வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் சுயநலமாக எனக்கு இது கிடைக்கல, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கிழிக்கல, இந்த அரசாங்கம் அதை போடுங்களே இதை போடுங்களேன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுறது, கெட்ட வார்த்தையில் விமர்சனங்கள் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? கடைசி வரைக்கும் நம்ம சுயநலமாகவே வாழ்ந்து சுயநலமாகவே செத்து போயிடுறதா? எல்லாரும் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? குறைந்தபட்சம் உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறீங்க, இந்த ஊருக்காக வாழ்கிறோம், இந்த நாட்டுக்காக வாழ்கிறோங்கிறது இல்லாமல் இது எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போகிறீங்கன்னு தெரியல. உங்களால் கலந்து கொள்ள முடியாது, ஓகே ஏற்றுக்கிறேன், சரி அதுக்கு ஒரு வாழ்த்தாவது தெரிவிக்கலாம்ல, இல்லை பேசாமல் அமைதியாவது கடந்து போகலாம்ல. இப்படியான விமர்சனங்கள் தயவுசெய்து எங்களை மிகவும் காயப்படுத்துகிறது. எங்களுடைய சங்கம் வெறுமனே நலத்திட்டங்களை பெற்றுத்தருவதற்கும் உதவிகளை பெற்றுத்தருவதற்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் தலையிடுவோம், தேர்தலையும் தலையிடுவோம். எல்லாமே மாற்றுத்திறனாளிகளுக்கு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கோ இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான் மாற்றுத்திறனாளிகள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தலையிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். நண்பர்களை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.